சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் சொந்த தொகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணியால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது காணலாம். முத்து, சொல்லுங்க, தற்போது அங்கு மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? இன்னும் எத்தனை சதவீத பணிகள் நிறைவடையாமல் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது துணை முதலமைச்சருடைய தொகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக்கேணி பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கோம். இந்த திருவல்லிக்கேணி பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணியின் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் அந்த நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்குமே வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே போதும் சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் மழையினால பாதிக்கப்பட்டாலும் மற்றொரு பக்கம் மழைநீர் வடிகால் பணியினாலும் பாதிக்கப்படக்கூடிய அந்த காட்சியை தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக எந்த சென்னையா, நார்த் சென்னையா இருந்தாலும் சரி, அதே போல தென் சென்னையா இருந்தாலும் சரி, இப்படி சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று இருந்தாலும் கூட அந்த பணி என்பது ஆமை வேகத்தில் தான் நடைபெற்று வருது. குறிப்பாக கோடை காலங்களில் நடைபெற இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியும் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருவதன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதிக்கு உட்பட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் நின்று கொண்டிருக்கும். இந்த திருவல்லிக்கேணி பாரிசாலை பகுதியை பொறுத்த வரைக்குமே இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த வழியாக சென்று ஏராளமான மக்கள் வசித்து வருகிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிக்காக அந்த பள்ளங்கள் என்பது தோண்டப்பட்டு கடந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலாகவே இங்கு அதிக அளவில் பள்ளங்கள் தென்பட்டு பொதுமக்களுக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த பள்ளங்கள் எல்லாம் காட்சியளிக்கிறது. தற்பொழுது ஒரு சில பணிகள் முடிவடைந்தாலும் இந்த முழுமையாக இந்த பணிகள் என்பது முடியாத ஒரு சூழல் தான் அதாவது காட்சியளிக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவாளர் அதாவது ரவிக்குமார் நம்மளுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் மிக மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் இந்த தொகுதியிலே இவ்வளவான பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்கனவே இந்த மழைநீர் வடிகால் பணியின் காரணமாக பல உயிரிழப்புகளை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கண்ணகி நகர் பகுதியில் ஒரு பெண் அதாவது இந்த மழைநீர் வடிகால் பணி தோண்டப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்த காட்சி பார்க்க முடியுது. அதே போல கோடம்பாக்கம் பகுதியில் ஒருவர் அந்த மழைநீர் வடிகால் பணியில விழுந்து உயிரிழந்தக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு செய்தியை பதிவு பண்ணிட்டு வந்தாலும் கூட சென்னை மாநகராட்சி சரி, இந்த அரசும் சரி தொடர்ந்து அலட்சிய போக்கில் தான் செயல்பட்டு வருவதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்குது என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பல்வேறு பகுதிகளில் அலட்சிய போக்கிலும் அது மட்டுமல்லாமல் மந்தமான முறையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணியின் காரணமாக தான் பொதுமக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்பொழுது பெய்து வந்தாலும் கூட கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது. இருந்தாலும் கூட இந்த வடகிழக்கு பருவமழைய தாக்கம் அதிகரிக்க 2 விதமாக பொதுமக்கள் பாதிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மழைக்காலம் தொடங்கிவிட்டால் வீடுகளில் தண்ணி புந்துரும், அதே போல சாலைகளும் தண்ணி தேங்கிடும். இது தவிர்த்து இந்த மழைநீர் வடிகால் பணி தோண்டப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல அதிக அளவில் பள்ளங்களாக இருந்து அந்த பகுதியில் போய் தண்ணீர்கள் புகுந்துகிறது. அதுக்கு சரியான ஒரு தடுப்புகள்லாம் வைக்கப்படவில்லை. குறிப்பாக அந்த பேரிகள்லாம் அதிக அளவில் இருக்கணும். அதே போல அந்த பச்சை அந்த படுதா போல கட்டக்கூடிய அந்த அதாவது எச்சரிக்கை மணியாக இருக்கக்கூடிய அந்த படுதா போல கட்டை அடைத்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் சிறிதளவு கூட பெரிதும் எடுத்துக்கொள்ளாமல் பொதுமக்களுக்கு அபாயம் விளைக்கும் வகையில் அலட்சிய போக்கில் தான் இந்த சென்னை மாநகராட்சியும் சரி, இந்த தமிழக அரசும் சரி செயல்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களாக தான் இருக்கிறார். வாகன ஓட்டிகள் வாகனத்தில் செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த குழிக்குள்ள விழுந்து விபத்து ஏற்படுவது மட்டுமல்லாமல் உயிரிழப்புக்கும் ஏற்படக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. இதெல்லாம் தவிர்ப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4.5 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் காரணமாக கொலை சம்பவம் என்பது தினந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சென்னையை பொறுத்தவரைக்குமே தமிழகத்தின் தலைநகராக பார்க்கக்கூடிய சென்னையிலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. மழைநீர் வடிகால் பணி என்பது மிகப்பெரிய ஒரு அடிப்படையான விஷயம். மழைநீர் வடிகால் பணியெல்லாம் சரியாக மேற்கொண்டால் மட்டும்தான் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இல்லை என்றால் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. ஏனென்று கேட்டால் இது வழியாக துர்நாற்றம் வீசும், அதே போல கொசுக்கள்
பொதுமக்கள் பருவம் அதாவது மழைநீர் வடிகால் பணி செல்வதற்கான அந்த சரியான பாதைகள் எல்லாம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் இவர்கள் தொடர்ந்து அவதிக்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த திருவல்லிக்கேணி பகுதியை பொறுத்தவரைக்குமே அதிக அளவில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் கோயில் நகரங்கள்லாம் இருக்கிறது, அதே போல மார்க்கெட்டுகள் இருக்கிறது, இந்த திருவல்லிக்கேணி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, அருகாமையிலேயே சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்குது. அது மட்டுமல்லாமல் இங்க குழந்தைகளுக்கான அந்த மருத்துவமனைகளும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழல இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்களை இந்த சாலையின் வழியாக தான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை மழைநீர் வடிகால் பணியின் தோண்டப்பட்டு அலட்சிய போக்கிலும் ஆமை வேகத்திலும் நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த பகுதியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் அதே நேரத்தில் கோரிக்கைகளை வைத்தாலும் இந்த சென்னை மாநகராட்சி செவி சாய்க்காமல் இருக்கிறது என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. உதயநிதியுடைய அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய தொகுதியே இந்த அளவுக்கு இருக்கு என்றால் மற்ற தொகுதிகளெல்லாம் எப்படி இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. ஆக விரைந்து இதற்குரிய பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும். அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்காததற்கு முன்பாக இந்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டு அதற்குள் முடித்தால்தான் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளாக இருக்கும் என்றும் பொதுமக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. ஆனால் இந்த பணியெல்லாம் எப்பொழுதுதான் இவர்கள் செய்வார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. நேரடி தகவல்களுக்கு நன்றி முத்து.